இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை. தம் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் அதிகாரம் 14. அங்கும் இங்கும் கவனம் சிதறாம் கர்த்தர் மேல் நோக்கமாயிருந்து பக்தியுடன் வணங்கி தீமையான அனைத்தையும் தவிர்க்கும் போது ஞானம் வருகிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 7. நீங்கள் கடவுளின் ஞானம் வேண்டுமென்று விரும்புகிறீர்களா? இவர் மிச்சம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து உங்களை ஏமாற்றாதீர்கள். மாறாக கர்த்தரை முழு அர்ப்பணிப்போடு தொழுங்கள். தவறான அனைத்தையும் விட்டுவிடுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்துவதில் உறுதியாக இருங்கள். உங்களில் தேவனின் ஞானத்தை அனுபவிப்பீர்கள். மற்றும் பிறகு மத்தியாக நம்பிக்கை நற்கதையும் அனுபவிப்பீர்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, தவறான அனைத்தையும் விட்டுவிட நான் உம்மை முழு மனதுடன் தொழுகொள்ள விரும்புகிறேன். ஆமென்.